ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து டிசம்பர் 31st, த லாஸ்ட் டே ஆஃப் 2024. இன்னைக்கு வருடத்துடைய இறுதி நாள். இதுல என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, 24 வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நமக்கு துரோகங்கள் செஞ்சிருப்பாங்க, நமக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, நம்ம பிறர் மீது வந்து வெறுப்பு காமிச்சிருப்போம், எல்லாம் நிறைய நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும். இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த 24ல கத்துக்கிட்டு இந்த பாடத்தை வச்சு 25ல நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன வழின்றத பார்க்கணும். கஷ்டமோ கோபமோ பிறர் மீது எந்த ஒரு வெறுப்பு இருந்தாலும் எல்லாத்தையும் இன்னையோட மறந்துடுங்க. மறந்துட்டு அவங்க மேல ஒரு அன்பை செலுத்துங்க. எல்லார் மீதுமே அன்பு செலுத்துங்க. அதனால வந்து பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லதா புத்தாண்டா அமையணும். ஏன்னா 24 வந்து 24 இல்லை, எந்த ஒரு வருடமும் நமக்கு முடியிறப்ப நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம அந்த பாடங்களை வச்சு அடுத்த எப்படி அந்த சாப்டர் நவுத்தணுன்றதான் பார்க்கணுமே தவிர்த்து அதை விட்டு நம்ம அதை யோசிச்சுட்டு அந்த கோபமும் அந்த வெறுப்பையும் காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. எல்லார் மீதும் அன்பை காட்டுங்க. அன்புன்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இந்த அன்பு காட்டணும் அப்படின்னா எப்பேற்பட்ட இடத்துலையுமே நமக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் மழை போல துன்பமும் தூசியா நமக்கு போயிடும். ஸோ அதனால வந்து எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்க. எல்லோருக்குமே எல்லாமும் செல்வங்களும் கிடைக்கணும். அதே நேரத்துல இன்னும் ஒரு சின்ன விஷயம், பசின்னு வர்றவங்க எல்லாருக்கும் உங்களால முடிஞ்சதை சாப்பாடா கொடுங்க. ஒரே ஒரு ஆசைதான், இல்லாமை என்ற சொல் இங்கிருந்து ஒழியணும். அதுக்கு இங்க ஒருத்தர் கூட பசி இல்லாம தூங்கணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்க சாப்பாடை பிறருக்கு கொடுங்க. வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. பேர்பட்ட எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இது ஒரு வீட்டுக்கு வந்தா முதல்ல கேட்குற விஷயம், சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். வயிறார சாப்பாடு போடுங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து வேணான்னு எதையும் சொல்ல மாட்டாங்க. போதும்னு சொல்ற ஒரே வார்த்தை சாப்பாடு மட்டும்தான். அதேமாதிரி இந்த சாப்பாட்டுக்காக தான் எவ்வளோ நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் கடைசியில நமக்கு தேவை ஒரு வாய் சாப்பாடு தான். அதனால இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாட்டை கொடுங்க. இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுங்க. பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொடுக்கணுன்றதுதான் பெரிய விஷயம். எல்லா மதமும் எல்லா தெய்வங்களும் சொல்ற விஷயம் வந்து எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும். எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணுன்றதுதான். அதனால வந்து வயிறார எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இந்த பிறக்குன்ற அந்த புத்தாண்டுல இதை ஞாபகம் வச்சு எல்லாரும் அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமா. ஒரே ஒரு ஆசை, இல்லாமை என்ற சொல் ஒழிய வேண்டும். பசி இல்லாத வாழ்க்கை அனைவரும் வாழ வேண்டும். அவ்வளவுதான். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.